அரியலூர் அருகே டயர் வெடித்து கட்டுப்பாட்டை இழந்த கார் எதிரே வந்த கார் மீது மோதி விபத்தில் சிக்கியுள்ளது. இது தொடர்பான கூடுதல் தகவலை செய்தியாளர் ராமச்சந்திரன் வழங்கி கேட்கலாம். ராமச்சந்திரன், வணக்கம். இதில் யாருக்கேனும் ஏதேனும் காயங்கள் ஏற்பட்டதா, விவரிங்க. வணக்கம். தஞ்சாவூர் மாவட்டத்தைச் சேர்ந்த ரம்யா, சங்கரி, அன்புச்செல்வி ஆகியோர் ஆத்தூர் செல்வதற்காக காரில் பயணம் செய்துள்ளனர். அப்போது அரியலூர் புறவழிச்சாலையில் அரியலூர் நகரை தாண்டி அரியலூர் ரயில்வே மேம்பாலம் அருகே சென்று கொண்டிருந்தனர். அப்போது பெரம்பலூரில் இருந்து அரியலூர் நோக்கி வந்த மற்றொரு காரின் டயர் வெடித்ததில் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து எதிரே தஞ்சாவூரில் இருந்து ரம்யா மற்றும் சகோதரிகள் வந்த கார் மீது மோதியதில் ரம்யா மற்றும் சகோதரிகள் சென்ற கார் நிலைகுலைந்து அருகில் இருந்த தடுப்பு கட்டையில் மோதி சாய்ந்தது. அதிர்ஷ்டவசமாக 30 அடி பள்ளத்தில் கார் கவிழாமல் பாலத்தில் தடுப்பு கட்டையை தடுத்து நிறுத்தியதில் காரில் பயணித்த 4 பேரும் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். இந்நிலையில் பெரம்பலூரில் உள்ள தனியார் MRF டயர் உற்பத்தி தொழிற்சாலை கம்பெனிக்கு சொந்தமான பேருந்தில் பணிக்கு சென்று கொண்டிருந்த ஊழியர்கள் உடனடியாக இறங்கி அவர்களை சாய்ந்து நின்ற காரை நிமிர்த்தினார்கள். இதில் உயிர் தப்பிய ரம்யா, சங்கரி, அன்புச்செல்வி ஆகியோர் லேசான காயங்களுடன் அரியலூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று ஆத்தூருக்கு தங்களது பயணத்தை தொடர்ந்தனர். அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பிய இவர்களின் வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.